என்னது ராஸ்பி என்னடா தம்பி ரெசிபி என்கிட்ட இருக்கு, ரெசிபி தேன் என்கிட்ட இருக்கு, பார்க்குறியா? உன் நம்பர் அனுப்புனா நெக்ஸ்ட். அட சரி, பேடு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறியா? ஐயோ, நாங்கள் தலை விரித்து வைத்தால் எனக்கே ஒரு மாதிரி. அப்படிங்களா? பேய் மாரி இருக்குதுங்களா? சரி. பேனருங்களாண்ணா? நோ, பேனர்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது. பேனர் யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ் யூடியூப்லேயே. நான் வேண்டாம். நான் வந்து டைம் அவுட் கொடுத்துறேன். யாருன்னு பேர் சொல்லுங்கள். நீங்கள் வேறு இங்கிலீஷ்லேயே தான் டைப் பண்ணுறீங்க. இங்கே தமிழ் பண்ணால் என்ன? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உனக்கு வேறு வேலையே இல்லை போல. வேறு வேலை இல்லையே, அதைத்தான் நானும் சொல்கிறேன். 40 மெசேஜுக்கு மேலே அனுப்பியும் ஒரு கூட படிக்கலாம். ஐயோ சாமி கடவுளே, தெய்வமே மன்னிச்சுக்குங்க. ஹாய் ஐயம் லோகநாதன் ஹாஸ்பிட்டல். லோகநாதன் ஹாஸ்பிட்டலா? எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. லோகநாதன் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்குறீங்களா? யாரா நீ? உன்ன கொன்னு போடுவேன். கமெண்ட் பண்ணி இருப்பேன். சார்ஜ் இல்லைனா போய் பாரு. சார்ஜ் இல்லைன்னா போய் பார்க்குறதா? எங்கே போய் பார்க்குறது? சார்ஜ் இல்லடி, ஏறவே மாட்டேங்குது என்னுடைய மொபைல். வேறு என்ன ஆச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். நான் லைவ் கட் பண்ணிட்டு போனதுலேருந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒரே டைம் தான் எடுத்து பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் எவ்வளோ வீஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இந்த ஃபோனு பைத்தியம் ஏதோ ஒன்று பண்ணுது. என்ன வந்துட்டு செய்தித்தாளில் உங்கள் வாய்ஸ் பிளாஸ்டர் அடிக்கப்பட்ட விடியா? செய்தித்தாள்களில் உங்கள் வாய்ஸு என்னென்ன எக்ஸ் ஐடி பிளாக் பண்ணுங்க மல்லி. அப்படியாண்ணே, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. யாரா அவன் அந்த எக்ஸ் ஐடி? செய்தித்தாள்களில் எங்கேயோ கண்டுபிடிக்க முடியலையே. ஒன்றையுமே வருதே. ஒருத்தரே இவ்வளோ கமெண்ட் பண்ண அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் இடம் வேணும்ல. ஒரே கமெண்ட் வருது. எப்போ பார்த்தாலும் சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறேன். அடி போடி, சார்ஜே போட்டு வந்தால் என்னுடைய ஃபோன் சீக்கிரம் இறங்கிடுது. கமெண்ட் லைவ் போட்டா. ஐயோ என்னடா கொலுசு பாட்டுக்கு தன்னப்பால கீழே விழுந்து கிடக்குது. கேள் இருந்து அதே கல்றுச்சு. நல்ல வேலை எங்கேயாச்சும் போகிறப்ப கல்ருந்தா அதுவும் போச்சு. சார்ஜி மொபைல் வந்து நிற்க மாட்டேங்குது. நானும் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன் 3 மாதம் கூட ஆகலை. பேட்ரி மாற்றிட்டு வந்து அப்புறம் இன்னும் என்ன பண்ணுறது? ஃபோனு தான் வாங்கணும் இனிமேல். வேறு ஃபோனு இந்த ஆண்டுக்கு வாங்க முடியாது. யூடியூப்பில் இன்கம் வந்தால் வாங்கி ஃபோன் வாங்கிக்கலாம். கம்ரு என்னப்பா? செய்தித்தாள்களில் உங்கள் வாய்ஸு பிளாஸ்டர் அடிக்கப்பட வேண்டும். என்ன ஒருத்தரே இவ்வளோ கமெண்ட் பண்ண அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க, இல்லைன்னா ஐடி பிளாக் பண்ணிடுவேன். ஓடியே போயிடுவீங்க. எக்ஸ் என்கிட்ட இருக்குடா, வேணுமா? யாரா இந்த எக்ஸைஸு? எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. என் பெயர் அனி. தமிழ் கொங்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நீங்கள் நல்லா அழகா இருக்கீங்க. உங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்குங்க. ஆயம் எங்கே எக்ஸ்னு ஒரு பேரையே எனக்கு காணும். மேம் ஐயம் நான் தமிழில் ட்ரை பண்ணால் நீங்கள் படிக்க யோ சாமி வெற்றிவேலண்ணா போனா. மேம் ஐயம் ஸ்வாதியா என்ன பேர்? ஹலோ. ஐயோ சரி, என்னால் கமெண்ட் படிக்க முடியல. லைவ் கட் பண்ணிடுறேன். போய் தூங்குங்களா. நான் உன்னை சொல்கிறேன். அப்படியா சொல்கிறீங்க? அப்போ அவ்வளோதான், நீங்கள் ஆள் முடிஞ்சீங்க. ஹலோ பவானி, சொல்லுங்க. அக்கா நான் பவானி காரங்கராயமலை. வந்துட்டிங்களா? வாங்க